வணக்கம். வணக்கம். உலகமே பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு உலக செய்தி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு செய்தி, இந்தியா செய்தியெல்லாம் தாண்டி உலக செய்தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்களா? படிச்சிங்களா? ஆமா, இப்போ ஒரு 4-5 நாளா தொடர்ந்து அதை பத்தின செய்திகளா தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளும் அது என்னடா பேசினா நமக்கு ஆப் ஆயிடுமே, நம்மள ஜோம்பிகள்லாம் கடிச்சிருவாங்களே, ஐ மீன் ஜோம்பின்னு சொன்னது சங்கிகள்லாம் கடிச்சிருவாங்களே அப்படின்னு சொன்னதால நம்ம அதை பத்தி பேசிக்கல. எதுக்கு கடிக்கிறாங்க? எங்க எவ்வளவு முக்கியமான ஒரு மகாத்மாவோட பேர் அதுல வந்திருக்கு. 33 இடத்துல அவரோட பேர் வந்திருக்காமா. நம்மளுடைய விஸ்வகுரு, நம்மளுடைய பிரதம மந்திரி, ஆமா நான் பயாலஜிக்கல் சைல்டு, அவருடைய பேர் வந்திருக்கு. அப்போ அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அவர் பேர் மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லாரும் பேரும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட இன்னாறு பேர் இல்லைன்னு மட்டும் ஈஸியா சொல்லலாம். அப்படிதான் 4-5 பேர் தான் வந்துட்டு இருக்கு. இல்ல 4-5 பேர் தான் வரல, அதுதான் சொல்றேன். பாக்கி எல்லாரும் பேரும் வந்திருக்குது. அதனால இந்தியாவுக்கு விஸ்வகுருனா உலகத்துல அவ்வளவு பேர் வந்திருக்குது. அதனால நம்ம நாட்டுல நம்ம அதிர்ச்சியா இருக்கிற மாதிரி எல்லா நாட்டிலயும் அதிர்ச்சி ஆகாத ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா? மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, அவர் எப்படி அதிர்ச்சி? அவரு ரிலீஸ் பண்ணது அவரு தானே. அமெரிக்காவுல அந்த அவ்வளவு பெரிய ஃபைல ரொம்ப ஜனநாயக முறையில அதை ரிலீஸ் பண்ணி ஒரு தன்னோட அந்த ஜனநாயக தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்ல. யாரால முடியும்? நம்ம நாட்டுல முடியுமா? அது முடியாது இல்லையா? வெளில இருந்து வர்ற ஃபைல மூடி உள்ள வச்சு அனுப்புவாங்களே தவிர இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க. இங்க ஃபைல் இருந்தா தானே ஓபன் பண்ணுவாங்க. பாதி தீ பிடிச்சி எரிஞ்சிடும், பாதி காணாம போயிடும், பாதி எலி கடிச்சிடும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல அடிக்குது. ஆமா, அது பல கோடிக்கு. ஆமா, 20,000 கோடிக்கு குஜராத் கப்பல்ல ஒரு எலி சமையலுக்கு இழுத்து இருக்குது. ஆமா, அந்த எலியோட போதையை தான் பார்க்க காத்திருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் அமெரிக்கால வந்ததுக்கு பதிலா இந்தியால வந்திருந்தா இது கண்ணும் காதும் வச்ச மாதிரி வெளி தெரியாமலே சோழிய முடிச்சிருப்பாங்க. இந்த அறிவு ட்ரம்புக்கு இல்ல, என்ன பண்றது? அவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதிங்க. அவரு பேரு அடிபட்டு இருக்குல்ல. அவர் தானே சொல்றாரு இந்த பேர்ல வந்திருக்கு அப்படின்னு. ஆமா, தெரிஞ்சவங்க பேசியிருப்பாங்க, அதுக்காக அவங்க எல்லாம் குற்றங்களை சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றது நியாயமே கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம், போற பாக்கல பண்ணிருக்கலாம், பாத்துருக்கலாம். அதேதான் நானும் சொல்றேன். இப்ப இவ்வளவு தலைவர்கள் போயிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. பல பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க, பல பேர் பயங்கரமா கோவப்படுறாங்கன்னா எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இதுக்கு சாதாரணமா ஒரு 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 கிராஸ் பண்ணிருக்கலாம், அதுக்காக அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிடுமா? இது ரொம்ப நியாயமான கேள்விதானே. இப்ப நிறைய பேர் இப்படிதான் கேக்குறாங்க. சோ வாட்? பாஜக இல்ல, இது வரைக்கும் வந்திருக்க அந்த தகவல்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. சரி, எல்லாருமே தவறு பண்ணிருப்பாங்கன்னு இல்ல தோழரே. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட நிக்கும் போது இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 4-5 குழந்தைங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் பண்ணி நிக்கிறது. அது எல்லாம் ஜெஃப்ரியோட பிள்ளைங்களா? டொனால்ட் ட்ரம்ப்க்கு தெரியாதா? இல்ல அந்த குழந்தைங்களை வச்சுட்டு நீங்க பேசுற வீடியோ வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்கூல் டேஸ் போகும்போது குழந்தைங்களோட நம்ம போட்டோஸ் எடுத்துப்போம் இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், நம்ம சொசைட்டில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா குழந்தைங்கலாம் ஒண்ணு போல ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம அவங்க கிட்ட நின்று எடுப்போம், இந்த வீடியோஸ் எல்லாம் வரும். இது சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி அவருடைய மாளிகையே விட்டுருக்காரு, கிளப்பா விட்டுருக்காரு. அங்கதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அதிகமா இருந்திருக்கும், அதனால வீட்டுக்குள்ள விட்டுருப்பாரு. இது டைட் செக்யூரிட்டியா வாடகை ஜாஸ்தியா இருந்திருக்கும், அதனால அங்க வீட்டுல வச்சீங்கன்னு சொல்லிருக்கலாம் அவரு. ஆமா, அது லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அந்த ஒரு வாங்கின அந்த பங்களாவோட ஏதோ ஒரு தீவு, அதுல பல தலைவர்கள் வந்திருக்காங்க. பல தலைவர்கள் அங்க வந்திருக்காங்க. பில் கிளின்டனா இருக்கட்டும், ஜார்ஜ் புஷ்ஷா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அங்க வந்திருக்காங்க. நல்ல வேளை நம்ம பிரதம மந்திரியோட போட்டோ அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகல, இன்னும் ரிலீஸ் ஆகல. இது வரைக்கும் அந்த வெளியான வீடியோக்கள்ல சில வீடியோக்கள் பார்க்க முடியுது. சில பேர் பைடனோ அல்லது ட்ரம்போ இவங்களோட வீடியோஸ் வெளியா இருக்குது. ஆனா அதுல ரொம்ப ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா, அவங்க குழந்தைங்களை டச் பண்றது இருக்குல்ல, அது ஒரு பேட் டச்சா தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா அவங்க இப்போ குழந்தைகளை ட்ரீட் பண்ணா கூட அது என்ன மாதிரி டச்சுங்கிறது பெண்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியும். சோ அது என்ன மாதிரி டச்சஸ், இந்த குட் டச் பேட் டச்னு சொல்றாங்கல்ல, அதுல அது ஒரு பேட் டச்சஸ் மாதிரி தான் தெரியுது. அந்த வகையில பார்த்தா ட்ரம்போ பைடனோ மாட்டிக்கிறாங்கதான். ஆனா மத்தவங்க பேரை நம்ம அப்படி உறுதியா சொல்ல முடியாது. போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பேர் கிராஸ் ஆயிருக்குது, எக்ஸல் சீட்ல அவர் பேர் இருக்குங்கிறதே முட்ட முடியுமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்ன ஒரு காமன்
காமன் மேனா எனக்குள்ள டவுட் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி அவன் வந்து இது வந்து ஹாபிச்சுவல் எப்ஸ்டைன். அப்போ அவனுடைய தொழில், அவனோட வருமானம் எந்த வழியில வருதுன்றது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறது இல்ல. கண்டிப்பா இப்ப எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியும். நம்மளுடைய ஆதார் கார்டுல இருந்து, பேன் கார்டுல இருந்து, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து, கேஸ் கனெக்ஷன், அது உண்மை இல்ல. இப்ப இவங்களும் சொல்லுங்க 200 ரூபாய் வருதுன்னு, அதுக்கு சொல்றேன். அப்ப அந்த 200 ரூபாய் கூட வர்றது இல்லை அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு மாஃபியா அந்த மாதிரி வச்சு பண்ணக்கூடிய ஒருத்தர், இவ்வளவு பெரிய உலக தலைவர்களை நம்மளால வியந்து பார்த்த மதிக்கிற தலைவர்களை, அது நம்ம தப்புதான். சோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி, என்ன சொல்றாங்க, பார்ட்டி, டீ பார்ட்டி, லிக்கர் பார்ட்டி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்குறேன்னா ஆதாயம் இல்லாம நான் உங்களுக்கு கொடுப்பேனா? ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு அதுக்கு அடுத்த கட்டம் போனதான். ஏன்னா இவ்வளவு பெரிய இருக்கலாம் தான். இவங்க இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் பாக்குறதே ஒரு பெரிய புரோட்டோகால் இருக்கு. இவங்க சும்மா சாதாரணமா நம்ம பாத்திர முடியாது. அதுதாங்க நான் சொல்றேன். இங்க இந்த நாட்டுல அவங்க சுதந்திரமா இருக்க முடியலன்னு தான் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டி, இங்கேயே இப்ப தமிழ்நாட்டிலேயே சில இலக்கியவாதிகள் எல்லாம் தனித்தனியா ஒரு குடியில் வச்சிருப்பாங்க. அங்க எல்லாரும் இலக்கியவாதிகள், தமிழ் இயக்குநர்கள் சார்ந்து இல்ல எழுத்தாளர்கள் ஒரு இடத்துக்கு போய் அவங்க சங்கமிக்கிறது, ஒரு என்ன சொல்லுவாங்க, கெட் டுகெதர், ஒரு மீட்டிங் அப்படின்னு நடக்கிறது இயல்பு தானே. அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. அங்க குழந்தைங்களுக்கு என்னங்க வேலை? அது கரெக்ட், அதுதான் ஒத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கரெக்ட். 6 வயசு 7 வயசு ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படியே கும்பலா நிக்கிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு. ஸ்கூல் டே காம்படிஷன்ஸ்ல நிக்கலாம். ஆமா, அதாவது அதுல குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து டிராமாவில இன்னைக்கு அழுது வீடியோ போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த டைம்லயே ஒரு பொண்ணு வெளியில வந்து இங்க ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிடுறாங்க, மனுஷங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, இவன் மனுஷங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வீடியோ போடுறது. அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னை வரைக்கும் காணும் அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல் இருக்குது. இல்ல விக்டிம்ஸ் இன்னைக்கு வந்து பேசுறாங்க. ஜெஃப்ரி வந்து போன் கால்ஸ் பேசுவான் ரொம்ப ஓப்பனா, எனக்கு இவங்க எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுற ஆட்கள்ல ட்ரம்பும் இன்னொரு பேர் கிளின்டன். இவங்க ரெண்டு நேமே கிளின்டன்லாம் ஆல்ரெடி ஒரு கிரைம் ரேட் இருக்குது. அவருக்கு வேற வழிங்க, வேற மோனிகா பெலிசஸ் ஏதோ ஒண்ணு, மோனிகா தான் பேரு, மோனிகா தான். அந்த ராணியில வந்து அந்த தொடர் வந்துச்சு, நான் படிச்சிருக்கிறேன். தொடர் வரும்போதே நான் படிச்சாரு. இந்த கிசு கிசு செய்திகளா இல்ல கட்டுரையே வந்தது. என்ன வெளிநாட்டுக்காரர்ல அப்ப கொஞ்சம் பெருசாதான். சோ இவங்க எல்லாமே வந்து அந்த குழந்தைகள் அந்த இடத்துல இருக்கும் போது இந்த குழந்தைங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, இவங்களோட பெற்றோர்கள் எங்க, இவங்க என்ன வேலை செய்யறாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்றது எந்த மனுஷனும் கேட்டிருக்க மாட்டானா? எவனுமே அதை கேட்டிருக்க மாட்டானா? அப்போ இது வந்து எனக்கு as a common man எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இதுல இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த விக்டிம்ஸ் வெளியே வந்து சொல்றது அத்தனையான விக்டிம்ஸோட விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கணும். இப்போ இதெல்லாம் உலக நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த விக்டிம்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம் இது பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஃபைல்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா பேசுறாரு. அந்த மனுஷன் மடியில கனம் இருந்தாதான் ஆச்சு, மடியில கனம் இருந்தா வழியில பயப்படணுமா? ஆமா, ஏன்னா மொத்த இது வந்துருச்சு, அசிங்கமும் வந்துருச்சு. இனி இதுக்கு மேல வந்து தலை போனா என்ன, இது போனா என்னன்ற மாதிரிதான் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்னு அவர் வந்து அந்த டிக்னிட்டி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்றாரு. நான் தானே இதெல்லாம் வெளியே விட சொன்னேன். இங்க வந்து ஒரு 500 பக்கத்தை மட்டும் காணுமா? அது வேறையா? ஆமா, அந்த 30 லட்சம் டாக்குமெண்ட்ல இடையில ஒரு 500 பக்கம் மட்டும் காணும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு. மத்தபடி எல்லாமே இருக்குது. மத்தபடி எல்லாமே இருக்குது. சும்மா 30 லட்சத்துல 500ங்கிறது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண நம்பர். 30 லட்சம் எங்க இருக்குது? 500 ரூபாய், 30 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு 500 ரூபாய் கமிஷன் கொடுக்க மாட்டோங்களா? அந்த லெவல் தான். 500 ரூபாய்க்கு என்ன ஒரு என்னது ஒரு இதுல ஒரு கடையில போய் டீ ஷர்ட் விலையே முடிஞ்சு போச்சு. இல்ல இதுல எங்க இந்த ஜி வராரு? எதுக்கு ஜி நீங்க இழுக்குறீங்க? ஜி மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. ஏதோ ஒரு மெயில் போயிருக்கா, மிஸ்டர் அனில் அப்படின்ற நேம்ல இருந்து ஏதோ மெயில் போயிருக்கு. விஜய்க்கு கூட வந்திருக்கலாம், விஜய்க்கு கூட வந்திருக்கலாம். தெரியல, அது எக்ஸ்டென்ட் ஃபைல்ல என்ன வரல. இவங்களுக்கு எல்லாம் வேற டீம் ஃபைல்ஸ் ரெடி ஆயிட்டு. அனில்னா அவர் மட்டும் தானா? இவரு என்னைக்கு இவர்தான் அனில், நமக்கு இவர்தான் அனில். ஆமா, சோ அந்த அனில் எந்த அனில்னு தெரியாது. அனில்ன்ற நேம்ல இருந்து மெயில் போயிருக்கு. அண்ட் அவர் சொல்லியிருக்காரு, இந்த காய் வந்தவர் எல்லாமே நல்லா முடிஞ்சிச்சு, நான் சொன்ன மாதிரியே டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு,
ஆனா அந்த காட்சியை நமக்கு பாக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கு. இனி அந்த ஃபைல் எப்போ ஓபன் ஆகும்னு இருக்கு, ஒரு டான்ஸ் ஆடின ஃபைல். சோ இதுக்கு இடையில ஜியோட பக்தர்கள்லாம் ரொம்ப சாதாரணமா இது ஒரு விஷயமே கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எக்ஸல் சீட்ல வர்றதா இருக்கட்டும், மெயில் வர்றது, எவ்வளவு வெடிகுண்டு மிரட்டல் வருது, எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்குது. போன மாசம் எல்லார் வீட்டுக்கும் வந்துச்சு. ஸ்டாலின் வீட்டுல இருந்து, அண்ணாமலை வீட்டுல இருந்து, தனுஷ் எல்லாருக்கும் வந்துச்சு. அது மாதிரி ஏதோ ஒரு போலி மெயிலா ஃபைல்ல மோடியோட பேர் இல்லாம, பிரதம மந்திரியோட பேர் இல்லாம, காங்கிரஸ்ல இருந்து ஏதோ ஒரு தலைவர்களோட பேர், சரி இவங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தியோட பேரு இல்ல, இவங்க இல்ல வரலையே, அவ்வளவு அவங்க தப்பு தானே. அப்படியா? ஆமா, வரல. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரோட பேருமே யாரோட பேர் வரல. இதுவே பேர் வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஜி, வானதி ஸ்ரீனிவாசன் ஜி, பொன்னார் ஜி, நயினார் நாகேந்திரன் ஜி, இவங்கெல்லாம் என்ன குதிச்சிருப்பாங்க. இந்த இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல இவரோட பேர் அடிபட்டு இது வரைக்கும் யாரும் பேசல. இதே வந்து முன்னாள் பிரதம மந்திரி மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மனைவிய இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு அவமானப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மையார் அவங்க வந்து இங்க கல்யாணம் பண்ணி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்திய மருமகளா நம்ம கலாச்சாரம், இந்த நம்ம பண்பாடு, இவங்க எல்லாம் பேசுற இந்த பண்பாடு கலாச்சாரத்துல நம்ம கடைபிடிக்கிறத விட அதிகமா இன்னைக்கும் ஒரு மரியாதையா இருக்கக்கூடியவங்களை நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க வாய் கூசாம. இன்னைக்கு நாங்க அதுக்கு அஃபன் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இன்னைக்கு பிரதம மந்திரி பேர் வந்திருக்கு அப்படின்னா நாங்க கேள்வி கேட்கிறோம், ஏன் பிரதம மந்திரி இது வரைக்கும் வாய் திறந்து பேசல, அவர் சொல்ல வேண்டியதானே. இப்போ இது வரைக்கும் ரஷ்யால இருந்து நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றாரு, வெனிசுலா இருந்து நீங்க வாங்குங்கன்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கும் இந்திய அரசாங்கம் சரின்ற மாதிரி சொல்லியிருக்குன்னா அப்ப இவரோட குடும்பி அங்க ஏன் இருக்கு? அமெரிக்காக்காரன்னு மிரள்றாங்க, அமெரிக்காக்காரனே மிரள்றான் சார். ஏன்னா நம்ம சொன்னதே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி கேக்குறானே அவன். எப்படி இந்தியாக்காரன் என்ன எப்படி இருக்கான், நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே டக்குனு இது பண்ணிடுறாங்க. ஆனா சங்கிங்கெல்லாம் நினைப்பாங்க, டே ட்ரம்ப் உனக்கு இன்னங்க பூஜை எல்லாம் பண்ண மாட்டா, கோயில்ல எல்லாம் பூஜை பண்ண, போட்டோ எல்லாம் வச்சிருக்க பூஜை பண்ண. இங்க ஜி என்ன சொல்லிருக்குன்னா, ரஷ்யா புட்டின் சொல்லியிருக்காரு, அது என்ன வாங்குறது ஒரு மேட்ராங்க. ஏன்னா எங்க கிட்ட மட்டும் தான் வாங்கணுமா, நாங்க மட்டும் தான் வைக்கிறோமா, என்ன உலகத்துல எங்க வேணா என்ன வாங்கலாம், இது என்ன இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி எங்க மட்டும் தான் வாங்கினுச்சா அப்படின்னு ஜனநாயகத்தனோட ரஷ்யா நடந்ததுல அது அந்த அந்த குழுப்புலதான் இந்த வேலை நடக்குது. இதே ரஷ்யாட்ட வாங்கிட்டு அமெரிக்காட்ட வாங்காம இருந்தா அமெரிக்கா என்ன சொல்லலாம், அதனால ஆரம்பிச்சிருப்பா, இல்லன்னா வேற ஏதாவது ஃபைல ஒண்ணு இறக்கி விட்டுருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜி வெள்ளக்கொடி, அவ்வளவுதான் வெள்ளக்கொடி வேண்டும். அதனால நேக்கா பார்த்து எவன்கிட்ட சண்டை வளர்த்தா எவன் ஒம்பு வர மாட்டான், எவன் கரெக்டா இருந்துப்பான், எவன் நியாயமா இருப்பான்னு பார்த்து தான் அடிக்கிறாங்க அவங்க. இல்ல இந்த ஃபைல் ரிலீஸ் 4 நாள் ஆச்சு, இது வரைக்கும் பிரதம மந்திரி வந்து வாயை திறந்து ஒரு நாங்க எதுக்கு வாயை திறக்கணும், இந்த காணாம போன 500 பேஜ் இருந்துச்சுங்க, அதுலதாங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களோட பேர் அதுல போயிடுச்சுங்க. ஆமா, அந்த திட்டமிட்டு திமுக செய்தி இது. திமுக வந்து அந்த 500 பேஜ வந்து அதனாலதான் எல்லாமே திமுக சதி தானுங்க. அரசியல் வந்து ஒரு புரியாத ஒரு விளையாட்டு. அவர் வந்து இப்ப பாருங்க, புஷ், கிளின்டன், ட்ரம்ப் இவங்க ஒருத்தரை தோக்கடிச்சு ஒருத்தங்க வந்தவங்க தான். பைடனோட நேமும் இருக்கே. சோ ஒருத்தரை தோக்கடிச்சு ஒருத்தங்க வந்தவங்க தான். ஆனா இந்த அத்தனை புயலும் கூட்டுக்கலவாணி, ஒருத்தனை மிச்சம் ஒருத்தன் இல்ல அப்படின்றது வந்து ஒரு சாதாரண மக்களா பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா நாட்டு மக்களும் கொந்தளிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லைங்க, கூட்டம் கூட்ட மாட்டேங்குது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போட்டோ இருக்கு, அப்படி தோல்ல கை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இதா இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியல, அதனாலதான் சொல்றேன் நான். இல்ல ஒரு தெரியல, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு பீச் ஹவுஸ்ல ஏதோ ஒரு நீச்சல் குளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அதுல என்ன குழந்தைகள் அவங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க, அப்ப அதுல என்ன இருக்குது, அதுல என்ன அவருக்கு இது இருக்காதா, ஃபீலிங்ஸ் இருக்காதா? அது தப்பு நம்ம சொல்லலையே. ஃபீலிங்ஸ் இருக்குது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணாங்களா, வாட் எவர் இட் இஸ் எக்ஸ் ஒய் Z அது பண்ணிக்கிறாங்க, அத பத்தி நம்ம பிரச்சனை இல்ல. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ற அந்த ஒரு நபர் எப்படிப்பட்ட நபர்ன்றதா நம்மளோட பாயிண்ட். அவன் ஒரு புரோக்கரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா, புரோக்கர் அவர் பிம்ப் அவன். ஓகே, அந்த பிம்புக்குள்ள இவங்க எதுக்கு போனாங்க? ஆனா அந்த பிம்ப் தான பண்றது கூட இப்போ வந்து நீ தொழில் வச்சு நடத்துற, நீ ஒரு ப்ராத்தல் வச்சு நடத்துறனால கூட அங்க ஒரு 21+ இருக்காங்க, அவங்க விருப்பப்பட்டு போறாங்க. இன்னைக்கு மும்பைல எல்லாம் வந்து ரெட் லைட் ஏரியாஸ்ல தான் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்றோம். பிகாஸ் தே ஹேவ் லைசன்ஸ், தே ஆர் டூயிங் தட்.
அப்படிங்கும் போது அவங்கள நம்ம வந்து அசிங்கப்படுத்த அது கூடாது. மாதிரி எஃப்சிஎல் ஃபைனல் உள்ளவங்க எதுக்கு எப்படி லைசன்ஸ் அவங்க லைசன்ஸ் வச்சிருக்கலாம்ல? இருக்கலாம் குழந்தைங்க, நம்ம அது பெரியவங்களை எல்லாம் நம்ம இல்ல விட்டுறோம். அடிபட்டவங்களை சொல்றேன். அப்ப குழந்தைங்கள தான் நம்ம சொல்றோம். நீ குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்கள் நீ பண்ணிருக்க. குழந்தைங்கள வந்து ஒரு விக்டிம் சொல்றாங்க, என்கிட்ட குழந்தை பெத்து கேட்டாங்க, அந்த டைம்ல என்னோட ஏஜ் வந்து 15 வயசு. அப்ப அந்த குழந்தை பெத்து நீ என்ன பண்ண போற? அந்த குழந்தைய கூட நீ என்ன ஒன்னால, அது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிய போறது இல்லை. ஆனாலும் நீ குழந்தை பெற்று கேட்கறன்னு அந்த குழந்தைய இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு, ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நீ பண்ணது வந்து உலகத்துல யாரும் சிந்திச்சு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரம்போடைய ஸ்பிரிச்சுவல் அட்வைசரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் 12 வயசு பையனை மொலஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற கேஸ்ல. ஆமா, நரபலி கொடுக்கறது, ரத்தத்தை குடிக்கிறது, ஆடு மாடு ரத்தத்தை மட்டும் இல்ல மனுஷங்க நரபலி, அதுவும் ஸ்பிரிச்சுவல் வருது. தெய்வத்துக்கு நம்ம வந்து படைய சாத்துற மாதிரி அந்த மாதிரி இவங்க வந்து அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற விஷயத்த எந்த அளவுக்கு கேவலமா இவங்க எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இந்த பொதுவா இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஐயோ இன்னைக்கு 5ஆம் தேதி ஆச்சாடாடே, இந்த 10ஆம் தேதிக்குள்ள ரெண்ட் கொடுக்கணும், நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது இதை விட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான பல நூறு கோடி மக்களுக்கு அது அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா ஓவரா பணம் இருக்கிறவன் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம, ஏன்னா அவனுக்கு வந்து 20,000 ரூபாய் காலம் சாப்பிடுவான், 50,000 ரூபாய் காலம் சாப்பிடுவான். ஒரு லிட்டர் தண்ணி வந்து 5,000 ரூபாயாமே சம்திங், ஏதோ இங்க உள்ள அம்பானி ஃபேமிலி எல்லாம் குடிக்கிறவங்க. சோ அந்த மாதிரி குடிச்சு அந்த மாதிரி வாழக்கூடியவங்களுக்கு தாராளமா இருக்கு. அப்ப இவங்களுக்கு அடுத்த சிந்தனைகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம, நான் இவங்கள சொல்றேன், இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம இந்த மாதிரி ஒரு அபத்தமா ஒரு வியர்டான ஒரு இன்ட்ரெஸ்டை எடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா நிறைய பேரை துன்புறுத்துறோமேன்றது கூட தெரிஞ்சுக்காம அவங்க ஃபன்காக பண்றது. ஜெஃப்ரிக்கு ஒரு இமெயில் போயிருக்கு நவம்பர் மாசம் 3ஆம் தேதி 2015-14 சம்திங் ஏதோ ஒரு வருஷத்துல வந்து மெயில் போயிருக்கு. நேற்று நைட் வந்து ரொம்ப நல்ல ஃபன் இருந்துச்சு. Littlest girl had was a little naughty. இந்த வார்த்தை கேட்கும் போது எவ்வளவு ஒரு நாராசமா இருக்கு. நீ லிட்டில் கூட சொல்லல, ஸ்மால் கேர்ள்னு சொல்லல, யங்கர்னு சொல்லல, ஸ்மால்னு சொல்ல, லிட்டில்னு சொல்ல. யூ மென்ஷன் தட் லிட்டிலியஸ்ட். சோ அந்த லிட்டிலியஸ்டோடைய ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு என்னால கற்பனை பண்ணி கூட என்னால பார்க்க முடியல. அதுல நிறைய போட்டோஸ் எடுத்து குழந்தைங்களோட கைய வந்து ரேப் பண்ணிருக்காங்க, டேப்பை வச்சு ரேப் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்படும் போது இதுல எல்லாம் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து உட்காந்து பேசுறானே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தெரிஞ்சவங்க, அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க நீங்களுக்கு தெரியாது. அப்ப நான் கேட்கிறேன், நீ அந்த குழந்தைங்களை போய் கொஞ்சினியே புடுங்கிறதுக்காக கொஞ்சம் இல்ல, ஜெஃப்ரியோட குழந்தைங்கன்னு சொல்லி கொஞ்சினியா நீ? அவ்வளவு குழந்தைங்க வந்து ஜெஃப்ரி பெத்து போட்ட குழந்தைங்களா? அப்ப அத்தனை குழந்தைங்க எங்க இருந்து வந்துச்சு நீங்க கேட்க மாட்டீங்களா? இதுல பெரிய பெரிய அவனை வெளியேற்றிருக்காங்கல்ல, அங்கேயே குழந்தைங்க மேல கை வச்சு, அங்கேயும் குழந்தைங்க மேல கை வச்சு பிள்ளைல வந்து சப்ளை பண்றாங்க. இது நைட் அன் டைம்லயா? நைட் டைம்ல குழந்தைங்களை கொண்டு வந்து ஏன்னா அமெரிக்கால இன்னொரு சட்டத்திட்டங்கள் உண்டு. அதுல ஒரு படம் கூட வந்துச்சு, ராணி முகர்ஜி கையில குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிக்க அது நடந்தது. நார்த் இந்தியால உள்ள ஒரு கப்பல்ஸ் அங்க இருக்கும்போது குழந்தைக்கு சாப்பாடு நீங்க கையில ஊட்டினீங்க, அதனால குழந்தைக்கு அது வந்து ஹைஜீனிக் கிடையாது, உங்களால குழந்தைய பராமரிக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு குழந்தைய பிடிங்கி வச்சிருச்சு அந்த கவர்மெண்ட். அப்ப அப்படிப்பட்ட அமெரிக்கா கவர்மெண்ட் அங்க வந்து பிரசிடென்டா ஒருத்தன் வர்றான், அவனுடைய சவகாசங்கள் அவனுடைய நட்பு ரீதியா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க யாருமே கேள்வி கேட்கல. அப்ப ஜெஃப்ரி மாற்றுத்திறக்கி உங்களுக்கு தெரியாது ஜெஃப்ரி இப்படிப்பட்டவன்னு. அப்ப இந்த ஜெஃப்ரி இத்தனை உலக தலைவர்களை கூப்பிட்டு அவன் வந்து ட்ரீட் கொடுக்கறானே, இதுக்கு காரணம் என்ன? இவனுக்கு இந்த வருமானம் எங்க இருந்து வந்துச்சு? மகிழ்ச்சியா இருக்கு, பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஏதோ வேலை பார்த்துருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க, ஆனா இதுக்கான தண்டனைகளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். என்ன கேள்வினா, இந்த பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி கூட உங்களுக்கு என்ன சகவாசம்? அததான் நாங்க கேக்குறோம். உன் பேர் வந்திருக்கேன், நீ வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா நாங்க அங்க போகல. நம்ம சொல்றது பிடல் காஸ்ட்ரோ, ஹாகின்ஸ், பில் கேட்ஸ், நீங்க ரெண்டு நாட்டோடைய மந்திரிகள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த பேர் வந்தோடனே மேபி அவங்க கொஞ்சம் மானஸ்தவங்களா இருந்திருப்பாங்க, அசிங்கப்பட்டு போய் ஜாஸ்தியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உப்பு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். ஆமா, இங்க அந்த மாதிரி இல்ல. அதனால வந்து இல்ல இப்ப என்னன்னா, இது திமுக சரியானு பாத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இந்த 500 பேஜ் காணாம போயிருக்குது, இல்ல இவங்க அடிபட்டு கேரளா ஃபைல்ஸ் எடுக்கும் போது அது உண்மை.
காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கும்போது அது உண்மை. தப்பு. பெங்கால் ஃபைல்ஸ் எடுக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி தப்பா சொல்லக்கூடாது. ஓ அது ரெண்டுமே தப்புன்றீங்களா? இல்ல இல்ல பேர தப்பா சொல்லக்கூடாது. பேர தப்பா அதான் எந்த கர்மம். அப்போ கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், இந்த ஃபைல் அந்த ஃபைல் அதெல்லாம் உண்மை. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மட்டும் போய் நம்பாதீங்க. இல்ல மக்களை நம்பாதீங்க. டெல்லியில இந்த மாசம் ஜனவரி ஆரம்பிச்சதுல இருந்து 3 மாசத்துல 20,000 பேரை காணுமா. 20,000 பெண்களை காணும். எங்க போனாங்க அந்த பெண்கள்லாம்? ஒண்ணு ஊபிலையும் காணாம போயிட்டு இருக்காங்க, குஜராத்ல காணாம போறாங்க, டெல்லியில காணாம போறாங்க, எல்லா இடத்துலயும் காணாம போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு வந்து இந்த இந்த ஃபைல்ஸ் பேர் என்னன்னு தெரியல. இந்த ஃபைல்ஸையும் வெளில வர விட மாட்டாங்க. இந்த நாட்டோட பாதுகாப்பு இந்த லட்சணத்துல தான் இருக்குது. ஊபி, டெல்லி. ஏன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்ற ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்த தொகையில 80% வந்து மோடி வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவே செலவு பண்ணிருக்காரு. கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஓ மேல ஃபைல்ஸ் வச்சிருவாங்க அப்புறம்.